ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குக்கர் சத்தம் வர்றப்போ இந்த மாதிரி பொங்கி வழிஞ்சி அடுப்பெல்லாம் வீணாகுதா? அதுக்கு ஒரே சொல்யூஷனு, பழைய கேஸ்கெட்டு தூக்கி போடுறோம் இல்லையா, அது ஒன்றே போதும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. இது கூட சேர்ந்து நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அயன் ஸ்க்ரப்பர், சாமா விளக்குற ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லையா, கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த பாருங்களேன், இந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு கையெல்லாம் குத்த ஆரம்பிக்கும், சீக்கிரமாக வீணாக போயிடும், உதிரி உதிரியாக கீழே கொட்ட ஆரம்பிக்கும். இது கொஞ்ச நாள் தேஞ்சு போயிட்டாக்கா நம்ம கையெல்லாம் கூட கிழிச்சு ரத்தம் வந்துடும் நம்ம சாமா விளக்குறப்போ. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நாள் எப்படி இதே ஃபார்முலே வச்சு நம்ம புழங்குறதுன்னு அதுக்கு என்ன செய்யணும்னா, பழங்கள்லாம் வரும் பாருங்களேன், நெட்டு பேகு பாருங்க, இந்த மேல் பழம் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த டேக்லாம் போட்டு வருமே, இந்த சைடு நீங்கள் கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேகு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் என்ன செய்யுங்க, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த நார், அதை நல்லா இந்த பக்கம் இந்த மாதிரி நல்லா உள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு திருவி விட்டுடுங்க. நல்லா திருவிட்டு இப்போ என்ன செய்யுங்க, இதை இப்படி கவுத்துக்கோங்க மேலே, இப்படி ஃபுல்லாக இப்படி செஞ்சுட்டு நல்லா திருப்பி இன்னொரு தாரி அதே மாதிரி ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ரப்பர் பேண்டு இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். ரப்பர் பேண்டு போட்டுட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். அப்படி வேணான்னா நீங்கள் என்ன செய்யுங்க, இதுலேயே நம்ம முடி மாதிரி போட்டு விட்டுடலாம். நல்லா முடி மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும், பிரியவே பிரியாது. நல்லா கவர் ஆகிருக்குது பார்த்தீங்களா. இது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கையில் கிழிக்காது. இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். இந்த 2 மாம்பழம் ரொம்ப காய்வாட்டாக இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு நாளில் நம்மளுக்கு பழுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி அரிசி பேக்லேயோ இல்லாட்டினா நீங்கள் அரிசி பக்கெட்டு ட்ரம்முலலாம் நீங்கள் கொட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி இதுலேயே நீங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நீங்கள் மேலே இந்த அரிசியை மூடி விட்டுடணும். அரிசி உங்களுக்கு சூடு கொடுக்கும். அந்த சூட்லேயே உங்களுக்கு மாம்பழம் ஒரு நாள் 2 நாள்லேயே பழுத்துரும். என்ன காயாக இருந்தாலும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பழுத்த பிறகு நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. காயாக இருந்த மாம்பழத்தை இந்த மாதிரி அரிசி பேக்கில் வச்சா நான் ஒரே நாள்லேயே எடுத்துருக்கிறேன் பாருங்களேன். இப்போ அரிஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஆரஞ்சு கலராக இருக்குதுன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த பழம் சாப்பிட்றப்போ. அது டக்குன்னு உங்களுக்கு மாம்பழம் பழுக்கணும்னா இந்த மாதிரி அரிசி கூடையிலையோ பானையிலையோ போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக பழுத்துடும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பதமாக வதக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு தேங்காய் பால் சாதம் நல்ல வெள்ளை வெளியேர்னு வரும். கருகவே விடக்கூடாது. இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் ஊற்றுறதோட சேர்த்து இந்த மாதிரி நார்மல் பால், காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, இல்லை பச்சை பாலாக இருந்தாலும் சரி, ஒரு 1/2 டம்ளர் பால் இந்த மாதிரி ஊற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒயிட்டாக இருக்கும் தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம் ஹோட்டலில் வெள்ளை வெளியேர்னு இருக்கும். இதுதான் சீக்ரெட்டு. தேங்காய் பால் சாதத்தை உதிரியாக செய்யாமல் இந்த மாதிரி குழஞ்செல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சாதம் நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். ஃபுல்லு வாய்ஸ் இருக்குது பாருங்களேன், நம்ம துடைக்கிறது. அதை இப்போ நம்ம இந்த மாதிரி திறந்துட்டு எடுத்தோம்னா அப்படியே குத்தாக உங்களுக்கு வரும் பாருங்களேன். அந்த இப்படி இந்த மாதிரி தான் குத்தாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி செய்யறதுன்னா, ஒன்று ஒன்றா வர்ற மாதிரி நம்ம எப்படி செய்யறோம், இப்படி ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா திருப்பி தான் நம்ம இப்படி நுழைச்சி வைப்போம், அதெல்லாம் காஞ்சி போயிடும். அதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எப்படி செய்யறதுன்னா, இந்த மாதிரி 2 ரப்பர் பேண்ட் எடுத்துங்க. இது திறக்கிறதுக்கு இப்போ இது நல்லா ஓப்பன் சீல் பண்ணி தான் இருக்கும். நம்ம திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ரப்பர் பேண்டை 2 சைட்லேயும் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சைடில் போட்டு விட்டுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுடுங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி திறந்தோம்னா ஒன்றா தான் உங்களுக்கு வரும். அந்த பாருங்கள் இப்படி இருக்குது உங்களுக்கு வரும். 2 3லாம் வரவே வராது. முன்னாடி எவ்வளோ கத்தையாக உங்களுக்கு இழுத்த உடனே வந்தது. அந்த மாதிரி இல்லாமல் ஒன்றா இந்த மாதிரி வர்றதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்ஸில் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் பொங்கி வழிஞ்சி இப்போ குக்கர் மூடியும் வீணாக போயிடும், அடுப்பும் நின்று போயிடும். அந்த மாதிரியெல்லாம் ஆக்சிடென்டலாக ஆகாமல் இருக்கிறதுக்கு பெட்ரோல் ஸ்பில்லாஜ்னு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி குக்கர் வாங்கினோம்னா அதிக விலை கொடுத்து வாங்கணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற பழைய கேஸ்கட்டை இந்த மாதிரி குக்கர் மேலே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கரில் ஓவர்ஃப்ளோ ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் இந்த கேஸ்கட்டு போட்டேன். எப்படி இருக்குது பாருங்களேன். ஓவர்ஃப்ளோ ஆகாமல் அதுக்குள்ளேயே அந்த பழைய கேஸ்கட்டுக்குள்ளேயே உங்களுக்கு பொங்கி வழியுது. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி கப்புங்கெல்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம நார்மலாக இப்படி எடுத்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவே முடியாது. அப்படியே நம்ம கிழிச்சு எடுத்தால் கூட அதனுடைய கம்மு வந்து இதிலே ஒட்டின்னு இருக்கும். இதை வந்து ஈஸியாக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்குது பாருங்களேன். அதை என்ன செய்யுங்க, நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை இப்படி ஒட்டிடுங்க. இது மேலே நல்லா இப்படி ஒட்டிடுங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். இந்த பாருங்கள், இந்த வருது பார்த்தீங்களா, இந்த அழகாக இப்படி பேத்துக்குன்னு வருது. இவ்வளோ கூட உங்களுக்கு கம்மே ஒட்டலை பாருங்கள். இந்த இன்னொன்று கூட ஒட்டி காட்டுறேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிடுங்க. நல்லா ஒட்டிட்டு அதை பாருங்கள் எடுங்க. உங்களுக்கு அழகாக அப்படியே வரும். அதை பாருங்கள், அதை பார்த்தீங்களா, இவ்வளோ கூட உங்களுக்கு அந்த கம்மு வந்து இதில் ஒட்டவே இல்லை பாருங்கள். ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா வந்து நம்ம சில்வர் பாத்திரம்லாம் இருந்ததுன்னா நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே நம்ம எடுக்கலாம், சூடு காட்டி. இதெல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டலுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஹோட்டல் ஸ்டைலு தேங்காய் சட்னி வந்து அது வேறு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். அதை எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு அரை மூடி கிட்டத்தட்ட நான் தேங்காவை இந்த மாதிரி பல்லாக நான் செஞ்சு போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுங்க. சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, நாட்டு வெங்காயம், அதுதான் போடணும். என்கிட்ட இல்லாததால் நான் அவ்வளோண்டு வெங்காயம் போட்டிருக்கிறேன். 2 பச்சை மிளகா போட்டுங்க. கூட உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கிறேன். அதுலேயே கருவேப்பிலை, எதுலெல்லாம் உங்களால் கருவேப்பிலை சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் கருவேப்பிலை சேர்த்துங்க. அவ்வளோ அயன் சத்து, ஏர் ஃபால்ஸ் எல்லாம் கூட கண்ட்ரோல் ஆகும். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுங்க. இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் வெள்ளையாகவும் வர்றதுக்கு 4 முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கிறேன். சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளியும் போட்டுங்க. 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன்னா தேங்காயெல்லாம் வந்து மையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மஞ்சள் உடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிட்டு பாரைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். இதிலே வேணும்னா உங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூட போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் கடலைப்பருப்பு எப்பொழுதும் போட மாட்டேன். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுங்க. நிறுத்தின பிறகு தான் பெருங்காயத்தூள் போடணும். இதை வந்து இந்த தாளிப்பை அப்படியே இந்த சட்னியில் போட்டுக்கலாம். சிம்பிளாக டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சட்னி வந்து செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.